அதல்லாதரா குப்பை எது பிளாஸ்டிக்கும் பாலித்தீனுங்கடா. குப்பை மேடாயிருச்சு, கிளீன் இந்தியா, குப்பையை போட்டவையா இந்த இயற்கை பிள்ளைதான். ஒரு அற்ப பிளாஸ்டிக் பாலித்தீனை பேன் பண்ண முடியல. தெரியுது அரசே சாராயம் வைக்குது. இது மாதிரி கொடுமை உலகத்துல. எதற்கு இப்ப திமுக போடுறானா ஸ்டாலின் முந்துகிறார்? எதுக்கு? சரக்கு வியாபாரத்தில் முந்துறார். இப்ப அது மட்டும் இல்ல, போதைப் பொருள் விற்பனையிலையும் முந்துறாங்க. யார் விற்கிறதுன்னு நினைச்சா? இப்பவே சமீப காலமா கஞ்சா விற்கிறவன பிடிக்கிறது இல்ல, யார் பிடிக்கணுமோ அவன் தான் விற்கிறான். உன்னால நம்ப முடியல. இந்த வியாபாரத்தோட அந்த போதைப் பொருள் வியாபாரம் அதிகமா இருக்கணும்னா அதையும் அவனே எடுத்து வைக்கிறான். சரி, அதானி போர்ட்ல 1,30,000 கோடிக்கு போதைப் பொருள் வந்து ஒரு கப்பல்ல இறங்குச்சுல, அது என்ன ஆச்சுன்னு யாராவது சொல்லி கூட்டது சொல்லு பாப்போம். சாபர் சாதிக்கு அமீர் 2 பேரும் இஸ்லாமிய, அதனால ஒரு தெருக்கடியை கொடுத்து இஸ்லாமியர் போதைப்பொருள் கடத்துறாங்க பாருங்க பாருங்க, கட்டமைத்த என் நாடு அதிகாரம். அந்த 1,30,000 கோடிக்கு அந்த கப்பல்ல ஒதுங்க போதைப் பொருள் எங்க? இங்க இறக்குனியா நாட்டுக்குள்ள திருப்பி அனுப்பினியா? சொல்லு பாப்போம். எங்க? யார் மேல நடவடிக்கை எடுத்தாய்? ஏற்றி விட்டவன் யார்? அதை உண்ணாந்து இறக்க கொண்டு வந்தவன் யார்? பதில் உண்டா? பதில் உண்டா? எந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி இருக்கிறீர்கள்? இருந்தால் எதற்கு டாட்டா காட்டுகிறீர்கள்? ஃபேஷன் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ரோடு ஷோ. எங்க ஊர்ல திருவிழாவுக்கு ஆடிட்டு போவோம். அப்படி ரோட்ல முன்னாடி கொட்டடிச்சு போவேன், நாங்க ஆடிட்டு போவோம். அதுல மச்சா மாமெல்லாம் சரக்கு போட்டானா அங்கனே நிப்பான் ஆடிட்டு. ஏய், உங்களை எல்லாம் என்ன கணக்கிலடா? இதுல உலகத்திலே தலை சிறந்த தலைவர் நீங்க. எம்பிட்டு பெரிய ஆளுங்க. இந்தியாவின் அடையாளம் என்பதே காந்தியும் அண்ணல் அம்பேத்கர் தான். இந்த நாட்டை விட்டு வெளியில போய் who is வல்லபாய் பட்டேல் என்று சொல்றான். ஒருத்தன் சொல்லிட்டானே என்ன சொல்றான்? who is காந்தி, who is அண்ணல் அம்பேத்கர் எனக்கு தெரியும். ஏன்? இந்தியாவின் அடையாளம். எதற்காக வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடியில நீ சிலை வச்ச? தெரியாதா? 2 முறை தடை விதிக்கப்பட்டிருந்த RSS இயக்கத்தை பேன் ரிலீஸ் பண்ணார். அதுக்கு நன்றி கடன் வச்சு 1000 கோடிக்கு வல்லபாய் பட்டேல் சிலைக்கு கீழே பிச்சைக்காரன். இதுதான் இந்தியாவின் நிலை. யார் மாற்றது? 10 ஆண்டுகள் ஆட்சியிலே ஒன்றை கூட சொல்லி ஓட்டு கேட்க முடியாத மோடி. எவனோ சொல்லிருக்காங்க, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. டைமிங் அண்ட் ரைமிங்கா போடுறாங்க. எதுக்கு வேண்டும்? ஒரு காரணம் சொல்லு. நான் வாக்குகிறது விட்டு போறேன்னு இந்த 20 நாளா பேசிக்கிறேன். பாரதிய ஜனதா காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு எதற்கு? தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு எதற்கு? ஆந்திராவுக்கு எதற்கு? கர்நாடகாவுக்கு எதற்கு? இந்தியாவுக்கு என்று ஒரு கட்சி எதற்கு? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.